வாங்க சக்தி. இருங்க வரேன். என்ன இந்த ஆள் வீட்டுக்கே போறது இல்லையா இருக்கு? டீயை குடிச்ச வாழ்க்கையை ஓட்டுறாயா? வாங்க பாஸ். என்ன ஆளை பார்க்கவே முடியல? டைட் ஷெட்யூலுங்க பாஸ். ஒரு வாரத்தில் ப்ராஜெக்ட் முடிக்கணுமா. இன்றைக்கும் சிவராத்திரி தான். அதுக்கு தான் சொல்கிறேன், பேசாமல் எங்கள் டீமுக்கு வந்துடுங்க. டெய்லி 6 மணிக்கு போயிடலாம். பார்க்கலாம். ஆமாம், நேற்று உங்கள் ஏரியாவில் ஏதோ மர்டராமா? மர்டரா? எங்கள் ஏரியாலையா? ஆமாப்பா, பேப்பரில் தான் நானே படித்தேன். லேட் நைட்டு ஏதோ லிஃப்ட்டு கேட்டிருக்காங்க, ஆளை போட்டு பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்களாமா. அதாங்க வர வர லிஃப்ட் கொடுக்குறக்கே பயமாக இருக்குது. அவன் நல்லது பண்ணணுன்னு தான் நினச்சிருக்கான். அவன் கெட்ட நேரமே என்னமோ. நேரம் என்னையா நேரம்? லேட் நைட்டு, பகல்னா கூட பரவாயில்ல. ஒரு வருஷமாக நானும் அதே ரோட்டில் தான் போகிறேன். நிறைய பேர்த்துக்கு லிஃப்ட்டும் கொடுத்துருக்கேன். கரெக்ட் தாங்க, நான் நிறைய பேர்த்துக்கு லிஃப்ட் கேட்டு போயிருக்கேன். எல்லாரும் என்ன மாதிரியே நல்லவனாக இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. நல்லவனை கொஞ்சம் பார்த்துக்கிறோம்ப்பா. ஏங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கொடுத்தா பைக் இல்லை. எத்தனை தடவை நடந்து போயிருப்போம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு. ஹெல்ப் என்னையா ஹெல்ப்பு? லேட் நைட்டு, பஸ் இல்லை, ஆட்டோ இல்லை, நடந்து போகணும். இதெல்லாம் அவன் பிரச்சனை. பாரு, ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் இன்னைக்கு அவன் குடும்பம் நடுத்தெருவில் நிற்கிது. ஆமாம் பாஸ், பாவம். அவனுக்கு குழந்தை பிறந்து 3 மாதம் தான் ஆச்சாமா. இதுக்கு தான் சொல்கிறது, அவன் வேலையை மட்டும் பார்க்கணுன்றது. ஏங்க ராஜு, அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் மனிதாபிமானமே இல்லாமல் போயிருமே. அப்படி இல்லை சக்தி. இப்போ யார் நல்லவன் யார் கெட்டவன் யாருக்கும் தெரியல. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நீங்கள் சொல்கிறது ரைட் தான். ஆனால் இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியாதே. அவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும், அப்போ தெரியும். டைம் ஆச்சு, கிளம்பலாம் வாங்க. சரி, நீ பொறுமையாக குடிச்சிட்டு வா, நாங்கள் கிளம்புறோம். நேற்று உங்கள் ஏரியாவில் ஏதோ மர்டராமா? ஏதோ லிஃப்ட் கேட்டிருக்காங்க, ஆளை போட்டு பைக்கை தூக்கி போயிட்டாங்களாமா. ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் இன்னைக்கு அவன் குடும்பம் நடுத்தெருவில் நிற்கிது. ஆமாம் பாஸ், பாவம். குழந்தை பிறந்து 3 மாதம் தான் ஆச்சு. இதுக்கு தான் சொல்கிறது, அவன் வேலையை மட்டும் பார்க்கணும். இப்போ யார் நல்லவன் யார் கெட்டவன் யாருக்கும் தெரியல. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும், அப்போ தெரியும்.
சொல்லுமா. என்ன இங்கே தான் இருக்கேன். ஆட்டோவும் இல்லை, டாக்ஸியும் இல்லை. லிஃப்டா? வர வர லிஃப்ட் கொடுக்குறக்கே பயப்படுறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தானே, அப்படியே நடந்தே வந்துடுறேன்.